ரொம்ப நாள் கழிச்சு வணக்கம். இன்றைக்கி இறால் தொக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இறால் தொக்கு செய்யுது அப்படின்னு காட்டுறேன். தேவையான பொருட்கள்லாம் சில்லியாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இறால், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம், மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், பெப்பர். தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. ஒரு வானிலை எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க. எண்ணெய் நிறைய இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம் வெடித்து வந்தவொடனே போட்டு சாட்டை பண்ணிவிட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போடுங்க. ஒரு 3 வெங்காயம் சாப் பண்ணிவிட்டு வெங்காயத்தை போடுங்க. பூண்டு சாப் பண்ணி வச்சதை போடுங்க. பச்சை மிளகா போடுங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அதுதான் அந்த ஒரு அரோமா கொடுக்கும். சில்லியாக பாருங்கள், இறாலை எடுத்து அழகாக கழுவுறா பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்து அந்த அம்மா ரொம்ப க்ளீனு. ஒவ்வொரு பார்ட்டியாக சர்ஜரி பண்ணி அது உள்ளே இருக்க கருப்பு கோடு என்னென்னவோ சொல்லுவாள், அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி ரெடியாக பக்கா போட்டு அதுக்குள்ளே வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இந்த வீடியோ ரொம்ப பழமையான வீடியோ தான். அதை இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். மஞ்சளில் போட்டு உப்பு போட்டு அலம்பி வச்சுருவா. மஞ்சளை போடுங்க. அந்த வெங்காயத்தில் கொஞ்சம் மிளகாத்தூள், தனியாய்த்தூள் போட்டுட்டு சாட்டை பண்ணுங்கள். சாட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ராஸ்மல் பச்சை வாடை போன பிறகு உப்பை போடுங்க. உப்பை போட்டு சாட்டை பண்ணிவிட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி சாப் பண்ணது போட்டு ஒரு 3/4 கிலோ இறாலுக்கு செய்திருக்கோம். இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் கொடுக்குறேன். இப்போது வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது இறாலை போடுங்க. இறால் சீக்கிரமாக வந்துடும். 5 to 6 மினிட்ஸ் இறாலுக்கு ஃபஸ்ட்டு மிளகு போட்டுங்க. அதுக்கு மேலே இறாலை போட்டுட்டு சாட்டை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 5 to 6 மினிட்ல ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு கொத்தமல்லியை தூவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். கொத்தமல்லி நிறைய போட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் கொத்தமல்லி இல்லை, அதனால் கொஞ்சமாக தான் போட்டோம். கொத்தமல்லி நல்லா போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வரும், அந்த அரோமா வரும். இவ்வளோதாங்க. நானே செய்கிறேன், நீங்கள் செய்ய முடியாதா? நான் யார்கிட்டயோ கற்றுக்கிட்ட கலையை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை கற்றுக்கிட்டு நிறைய உங்கள் வீட்டில் இருக்கணும், சமைச்சு கொடுங்க. சந்தோஷமாக இருங்க. சூப்பராக சமைச்சாச்சு. இறால் தொக்கு பாருங்கள் என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது. தாலுக்கு ரசத்துக்கும் வச்சு செய்தால் அந்த மாதிரி இருக்கும். என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். உங்கள் கிச்சனில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.